அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மனோஜ் வந்து அவருடைய ஷோரூம்லேருந்து ஃபோன் போடுறாரு ரோஹிணிக்கு. ரோஹிணி அந்த கஸ்டமர் கூட இன்னும் ஆளக்கானமே வரமாட்டாங்களோ, அவங்க பொருள் எடுப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். பட் அந்த கஸ்டமர் வந்துட்டாங்க, வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ரெடிகேஷன் 4 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா, நிஜமாக தானா? கங்க்ராட்ஸ், இதே போல் நீ அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. சரி, நீ இன்னைக்கு கிளம்புவியா இல்லை நீ நாளைக்கு வருவியா? இப்படி இன்னைக்கு அங்கே தான் நீ தான் தங்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், நீ தான் வரலன்ட்டில, அதனால் என்னோட ரூமை வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கே நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீ நம்ம 2 தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்களா, அதனால் நீ போயிட்டு வா, அதுக்கடுத்து திருப்பி நான் உன்னை எங்கேயா கோவாக்கு இந்த மாதிரி எங்கேயா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அது எதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப செலவாகும், அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு செலவழிக்கிறதுக்கு அதெல்லாம் நான் பார்ப்பேன்னா, அதான் நம்மளுக்கு 1 lakh ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அதில் நம்ம செலவழித்து நம்ம போய் கடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரி ரோஹிணி, நான் ஃபோனை வைக்கிறேன், கஸ்டமர் வர்றாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க கார்லேருந்து இறங்குறாங்க. கழுத்தில் ஐடிலாம் போட்டிருக்காங்க. வாங்க சார், என்ன திங்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது வந்து பொருள் வாங்கினாங்களா அப்படிங்கிறாங்க. கடையை ஓனர் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறாங்க. சார் நான் தான் சார், என்ன சார் அப்படிங்கிறாங்க. சார் கடை இருந்துச்சுன்னா நிறைய கஸ்டமர் வர தானே செய்வாங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பல்க் ஆர்டர் வந்து வாங்கிட்டு தான் போனாங்கன்னே. அவங்க என்னென்ன பொருளாக வாங்கினாங்க அப்படின்ட்டு அந்த 2 பேர் கேட்குறாங்க. சார் 5 ஏசி, வாஷிங் மிஷின், டிவின்னு. டிவியில் 32 இன்ச்சு 5 பீஸ் வாங்கியிருப்பாங்கன்னே. ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள், அவங்க தான் உங்களை இங்கே அனுப்பி விட்ருக்காங்களா? உங்களுக்கு என்ன சார் ப்ராடக்ட் வேணும், நீங்கள் எதுவும் பார்க்குறீங்களா, நீங்கள் எதுவும் பல்க் ஆர்டர் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பல்காக தான் வாங்க வந்திருக்கோம். சரி, அவங்க கேஷாக தானே கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு மனோஜ் சொல்லுவோம். சரி, அந்த கேஷெல்லாம் எடு சார், அந்த அமௌண்ட்டில் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு மனோஜ் சொல்லுவோம். அந்த பணத்தை எடுப்பா அப்படிங்கிறாங்க. அதான் சார், நீங்கள் யார் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. விஆர் இன்விஜிலன்ஸ் அப்படிங்கிறாங்க. விஜிலன்ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டெலாம் பார்க்குறாரு மனோஜ். அதுக்கடுத்து அவங்க ரூபா எடுங்கிறாங்க. மனோஜ் கலாப்பட்டி பக்கத்தில் வராரு. வந்துட்டு சார் அது வந்து ரூபா எடுப்பா அப்படிங்கிறாங்க. ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சார் செக் பண்ணிடுறப்பா அப்படிங்கிறாங்க. செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவர் கேட்குறாரு, பில்லு இருக்கா அப்படின்ட்டு. சார் பில்லு அது வந்து பில்லு இல்லை அப்படி தான் என்ன சார், கஸ்டமர் தான் சார் பில் எதுவும் வேண்டான்னு சொன்னாங்கன்னு. அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எங்கே புத்தி போச்சு, நீங்கள் தானே சேல்ஸ் பண்ணுறீங்க, அப்போ பில் போட்டு தானே சேல்ஸ் பண்ணணும். அந்த ரூபா நோட்டில் அவங்க கொண்டு வந்த பவுட்ரு அது இதுன்னு போட்டு கையில் க்ளவுஸ்லாம் மாட்டி ப்ரெஷ்லாம் வச்சு ஃபுல்லாமே ரூபா நோட்டை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு சார் இஸ் கன்ஃபார்ம் சார் இஸ்னு ப்ரீவியஸ் மணி, இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணால் அதே தான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. அந்த செக் பண்ண சொல்கிறாரு, படிச்சிருக்கீங்களா, அவன் சொல்கிற பொருளையா, இதெல்லாம் கள்ள நோட்டுன்னு. கள்ள நோட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த குரூப்பை தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய கடைக்கு போய் கள்ள நோட்டெல்லாம் கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை ஃபுல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு. சார் நான் இப்போ தான் சார் கடையை ஓப்பன் பண்ணிக்கி, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என் திங்ஸ் வேறு அவங்கள்ட்ட தான் சார் இருக்குது அப்படின்னு மனோஜ் புலம்புறாரு. படிச்சிருக்கீங்கள, உன்னை யார் பில்லு இல்லாமல் கொடுக்க சொன்னது, அது ஓன் தப்பு. அவங்கள வழியிலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம். அவங்க தான் உங்கள் கடையில் கடைசியாக திங்ஸ் வாங்கினா தான் சொன்னாங்க, அதனால தான் உங்கள் கடைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ என் திங்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துருக்கு, நீ ஃபுல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பராக என்னென்ன செய்யணுமோ அதுபடி நீ செய் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ இந்த பணம் ஒன்று கள்ள நோட்டை வச்சு நீ என்னையா செய்ய போகிற, அப்புறம் கள்ள நோட்டு நீ தான் வச்சுக்கன்னு சொல்லி உடனே அரெஸ்ட் பண்ணணும் பரவாயில்லையே ஒன்று. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், அப்போ இந்த மணியை நீங்களே எடுத்துக்கோங்க, நான் என் திங்ஸை மட்டும் வாங்கிக்கிறேன்னு. நீ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பராக என்னென்ன செய்யணுமோ அதுக்கப்புறம் செஞ்சு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்ட்டு. ஐயோ அப்போ அவங்க வந்து இங்கெல்லாம் ஃப்ராடா, சரி இது வேறு தெரியாமல் நம்ம ரோஹினிகிட்ட வேறு ஓவராக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களுடைய பாய்ஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, யார் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பில் போடாமல் எதுவுமே கொடுக்காதீங்க, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்கோங்கன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஒன்று இன்னொருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர் வராரு. இங்கே வாங்க அப்படிங்கிறாரு. சார் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு. சார் இல்லை சார், ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தாங்க, வந்துட்டு 4 லட்சத்துக்கு பொருள் வாங்கினக்குரிய என்னோடய ஏசி எல்லாமே ரெடியாக இருக்கா, எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்குல்ல அப்படின்னு. என்ன ஏசி ஃப்ரிட்ஜு ஏர் கூலரா, நாங்கள் என்ன ஃபர்னிச்சர் கடையை நடத்திட்டு இருக்கோன்னே. சார் இல்லை சார், விஜயா ஹோம் அப்ளையன்ஸ் சொல்லி நான் தான் சார் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வச்சுருக்கேன், என்னோடதுல வந்து ஒரு 4 லட்சத்துக்கு பொருள் எடுத்தாங்க 2 பேர், ஆனால் அவங்க கள்ள நோட்டு கொண்டு வந்து எடுத்துருக்காங்கன்னு. இரு மீதி நான் சொல்கிறேன். கள்ள நோட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி இன்னும் 2 பேர் வந்தாங்களா. ஆமாம் சார், அவன்கிட்ட பொருள் வாங்க பார்த்து விசாரிச்சாங்களா. ஆமாம் சார், ஏதோ கெமிக்கல் அது இதுன்னு போட்டு அந்த நோட்டெல்லாம் ஃபுல்லாக கலராக மாற்றினாங்களா. ஐயோ சார் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆமாம் சார்னே. அதில் 2 பேரை பிடிச்சிருக்கோம், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம், அவங்கள வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு உங்கள் பொருளை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இருக்கிற தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா. சார் ஆமாம் சார், இதுதான் ப்ரொசீஜரா, அவ்வளோதானே மண்ணாங்கட்டி. படிச்சிருக்கேயா நீ, கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா என்ன, 4 டிகிரி முடிச்சிருக்கேன் சார், இந்த அறிவோடு தான் அந்த 4 டிகிரி முடிச்சியா, இதே மாதிரி ஒரு கும்பல் தான் என் ஊரில் சுற்றிக்கிட்டே இருக்குது, ரீசெண்டாக இப்போ 5 கடைக்கு மேலே கொள்ளையடிச்சிருக்காங்க, இந்த பணத்தில் வந்து கொள்ளையடிச்சாங்க பார்த்தியா, அவங்களும் இவங்க கும்பல் தான். ஸோ உனக்கு பணமும் போச்சு, உனக்கு பொருளும் போச்சு, உன்னை நல்லா ஏமாற்றும் செஞ்சுட்டாங்க. ஐயோ அப்போ என் பொருள் அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க.
சரி இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கியே அதுக்கு ஆதார் கார்டு வாங்கி தானே கொடுத்துருப்ப பில் எடு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. திருத்தணும் முடிக்கிறேன் நீ முழிக்கிற முடியே பார்த்தாலே சரியில்லையே அந்த பில்லை கட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் பில் எதுவும் கொடுக்கலன்னு. அப்போ நீ பில் கொடுக்காம வாங்கியிருக்க பில் எதுவும் போடலை. இல்லை சார் நான் பில் போட்டேன் அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அறிவு இருக்கா ஐயா படித்தே வேணாயா நீ அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா நீ பில்லுக்கு இல்லாமல் உனக்கு பணத்தை நீ வாங்கி வச்சுக்கிடுவியா ஒன்றை மாதிரி அழகாக தான் தூக்கி உள்ளே போடணும். இப்போல்லாம் ஒன்றை மாதிரி படித்தவங்க தான் ஒன்று ஏமாறுறாங்க இல்லை ஏமாத்துறாங்க உங்களே தான் தூக்கி உள்ளே போடணும். சார் இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது என் பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் எனக்கு கண்டுபிடிங்கன்னா நான் என்ன அவனை ஒழிச்சா வச்சுருக்கேன் அவனை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னையா இங்கே நின்றுட்டே இருக்க போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் குடிங்க அப்படிங்கிறாங்க. சரி பக்கத்தில் போகிறாரு போய் சார் என் பொருள் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறட்ட கேட்குறாரு. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி ஏமாத்தின என்னையா செய்யுது அந்த பொருள் வாங்கினவங்க எல்லாமே போய் கம்மி விலைக்கு எங்கேயாவது விற்றுருவாங்க. உனக்கு அதிர்ஷ்டம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கும் இல்லாட்டினா தலையில் துண்டு போட்டு போக வேண்டியதான். அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி கொடு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாங்க. அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறா பயங்கர சோகமாக மனோஜ். ஸோ இந்த மேட்ரை மனோஜ் எப்படி வீட்டில் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடை காட்டுறாங்க. வீட்டில் மீனா முத்து 2 பேர் இருக்காங்க. மீனா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காங்க அம்மா மேலே மாடியில் ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ உள்ளே வாவே அப்படின்ட்டு அவர் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.